ஆத்தா ஆத்தா சிவகாமி காலனியில் நாற்று நடந்து விட்டு போட்டு மூச்சரிக்க இங்கே இடத்துக்கிட்டே ஓடியாந்த ஆத்தா சித்த நேரம் விட்டிங்கன்னா நான் கரண்ட் ஆஃபீஸுக்கு போய் பணம் கட்டிட்டு வந்துடுவேன். ஈபி பில்லு கட்டுறதுக்கு இன்றைக்கி தான் கடைசி தேதியாமா. சரியா போச்சு போ. நீ போய் அங்கே வரிசையில் நின்னா பொழுதோடு தான் வருவேன். அது வரைக்கும் உன்ற வேலையை இங்கே யார் பார்க்குறது? அக்கா நீங்கள் பதட்டப்படாதீங்க. உங்கள் கன்சியூமர் நம்பரை கொடுங்க. அதான் இபி அட்டையில் இருக்கும்ல, அந்த நம்பரை சொல்லுங்கள். எங்கேருந்து வேணாலும் உங்கள் மொபைலை யூஸ் பண்ணி இபி பில்லை கட்டலாம். நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியம் அதுக்குண்டான எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது எப்படி சாமி? ஆமாங்க்கா, இப்போது நீங்கள் மளிகை கடைக்கோ இல்லை காய் கடைக்கோ போகிறீங்கன்னா அங்கே இருக்கிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பேடிஎம் மூலமாக காசு அனுப்புவீங்கள்ல, அதே மாதிரி இபி பில்லையும் கட்டிடலாம். அதுவும் நீங்கள் எங்கேயும் போகாமையே. அடடா, நான் பேடிஎம் பயன்படுத்துறது இல்லையே சாமி, ஜிபே தான் வச்சுருக்கேன். நான் பிம் ஆப்பு தான் வச்சுருக்கேங்கண்ணு. ஒரு பிரச்சனையும் இல்லைங்க்கா. பேடிஎம் மட்டும் இல்லை, ஜிபே, ஃபோன்பே, பிம்முன்னு எல்லா யூபிஐ ஆப் மூலமாகவும் நம்ம மின்சார வாரியத்துடைய டான்ஜெட்கோ ஆப் மூலமாகவும் டான்ஜெட்கோவோட வலைதளத்தில் போயும் நீங்கள் மின் கட்டணத்தை செலுத்தலாம். நீ சொல்கிறதெல்லாம் சரிதாங்கன்னு. எங்களுக்கு ஏதோ எழுத படிக்க தெரியும், ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், அதனால் ஃபோன்லேயே பணத்தை கட்டிடலாம். எங்கள் ஆத்தா வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ற ஐயனும் ஆத்தாவும் 2 பேரும் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்க வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் நடந்து வந்து இபி ஆஃபீஸில் தான் கட்டணும். அதுக்கு என்ன பண்ணுறது? உங்கள் ஆத்தா வீட்டு பக்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கா? வா, பக்கத்துலேயே இருக்கே. அப்புறம் என்ன, போஸ்ட் ஆஃபீஸு, பேங்க்கு, ஏன் தமிழ்நாடு பூராவும் இருக்கிற இ சேவை மையங்களில் கூட நீங்கள் இபி பில்லை கட்டலாம். அட்ரஸ் சக்கை நானா? இத்தனை நாளாக இது தெரியாம தான் இபி ஆஃபீஸ்க்கு நடந்துட்டு இருந்தோமாக்கு. கண்ணு, அப்படியே என்ற ஃபோன்லேருந்து பேடிஎம் மூலமாக எப்படி கட்டலாங்கிறத காட்டிட்டீங்கன்னா உனக்கு புண்ணியமாக போவு. அது ரொம்ப சுலபங்கா. நீங்கள் உங்கள் பேடிஎம் ஆப்குள்ளே போய் ஸ்க்ரீனை மேலே நகர்த்துனீங்கன்னா கீழே எலக்ட்ரிசிட்டி பில் அப்படிங்கிற பட்டன் வரும். இதை கிளிக் பண்ணும்போது வர ஸ்க்ரீனில் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தமிழ்நாடு அப்படிங்கிற நம்ம ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். இந்த கன்சியூமர் நம்பர்னு வர இடத்துல நம்ம ஈரோடுடைய ரீஜியன் கோடு சைபர் 4 முதல்ல போட்டுட்டு உங்கள் இபி கார்டில் இருக்கிற நுகர்வோர் எண்ணையும் போட்டு ப்ரொசீட்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்கள் இபி பில் எவ்வளோன்னு இதில் வரும். அப்போது ப்ரொசீட் டு பேங்கிற பட்டனை அழுத்தினாவே போதும். உங்கள் இபி பில்லை நீங்கள் நின்ன இடத்துல இருந்தே கட்டிடலாம். நீங்கள் பேடிஎம் யூஸ் பண்ணி முதல் தடவை இபி பில் கட்டும்போது இந்த நுகர்வோர் எண்ணை டைப் பண்ணால் போதும். அடுத்த முறை நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது உங்கள் நுகர்வோர் எண் இதில் ஏற்கனவே லிங்க் ஆகிருக்கும். இதை கிளிக் பண்ணி 1 நிமிஷத்தில் பில்லை கட்டிடலாம். உங்களுக்கு 2-3 இபி கனெக்ஷன் இருந்ததுன்னா ஆட் நியூ பில் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி இப்போ நான் சொன்ன இதே வழிமுறையை பயன்படுத்தி அந்த நுகர்வோர் எண்ணையும் பேடிஎம்மில் சேர்த்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க்கா. அது சரி, இந்த சரி அதான் இபி பில் கட்டியாச்சுல்ல, போய் நடவு வேலை பாருங்க. இடத்துக்கு ஆடி வேணுங்க, கிளம்புங்க. மக்கள் நலன் கருதி வெளியிடுவோர் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம், ஈரோடு மண்டலம்.